இது வரைக்கும் எங்கள் கூட்டத்தை கூட்டிகிட்டு நான் பஸ்ஸிலே போனதில்லை. வேனுங்க தான். வேனு அந்த பெரிய பெரிய வண்டியை 407 25 பேர் போகிறது அப்படி போனோன்னா லாரி அடிப்பீங்க? ஒரு 3-4 வண்டி பிடிச்சிருவேன். 4 லாரி உங்கள் குடும்பத்துக்கு லாரினா 2 லாரி பிடிப்பேன். வேனுனா வந்து 3 வேன் பிடிப்பேன். அப்பா அம்மா வந்து இது மூத்த மக, அது 2வது மக, அது 3வது மக, அது வந்து நான் 4வது, அது 4வது மக, இது 5வது மக. எனக்கு 3 அக்கா, 2 தங்கச்சி, 1 தம்பி. மொத்தம் அம்மா அப்பாவுக்கு வந்து 5 பொண்ணு 2 பையங்க. இப்போ இங்கே வந்திருக்கிறவங்க வந்து ஒரு 25% வந்திருப்பாங்களா? ஆமாம், 25%. அப்புறம் இன்னும் அப்புறம் வேலைக்கு போகிறவங்க இன்னும் வரல, பள்ளிக்கூடத்துக்கு போனவங்க இன்னும் வரல, காலேஜ் போனவங்க இன்னும் வரல. அது ஒரு ஞாயிற்றுக்கிழமைனா எல்லாருமே ப்ரெசென்ட்டாக இருந்திருப்பாங்க. மொத்த குடும்பத்தை சேர்ந்த நபர்கள் அப்படின்னா ஒரு நல்லது கெட்டதுன்னா எவ்வளோ பேர் இருப்பீங்க? ஒரு 150 பேர் வந்துடும். 150 பேர் வந்துடும். நான் மருமகளும் அப்பந்தான் தாங்குவேன். ஏன்னு கேட்டா இது பெரிய குடும்பத்தை யாரையும் என் தம்பி வந்து நீன்னு பேசக்கூடாது. மருமக வந்திருக்காங்களா? இந்த இருக்காங்க, சண்டை போடக்கூடாது. இதே மருமக. அந்த பிள்ளைக்கு நாங்க காலையில 8:30 மணிக்கு டீ போட்டு போய் தான் நாங்க மருமகளவே இன்னைக்கு எழுதி உசுப்புவோம். எனக்கு நடக்க முடியாது, நான் கொஞ்சம் குண்டாயிட்டேன். அதனால வந்து என்னால் எந்திரிச்சு போய் எந்த வேலையும் பார்க்க முடியாது. என் மயன் வந்து 8:30 மணிக்கு டீ போட்டு போய் மருமலை உசுப்ப சொல்லுவேன். பிள்ளைகளை 2 நான் தான் கிளப்புவேன். அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணி 19 வருஷம் ஆகுது. இன்னும் அந்த பிள்ளைவே ஒரு 1/4 லிட்டர் பால் வாங்கி டீ போட்டதும் இல்லை, அப்படி அரிசி போட்டு சோறு வடிச்சதும் இல்லை. இது நல்ல முறையா சொல்றீங்களா இல்ல அப்படி பண்ணல? கேளுங்க, இந்த எல்லாரும் இருக்கிற இந்த 149 பேரையும் கேளுங்க, 150ல ஒரு ஆளை கழிச்சிட்டு அந்த பொண்ணவே கேளுங்க. இப்ப மகளுக்கு மேல பாப்பேன் நான். இந்த அம்மா அப்பா செலவழிக்கிறதுக்கு உங்களுக்கும் உங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு என்னன்னு அண்ணன்ட்ட கேட்டீங்கல்ல, அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் நாங்கள் கஷ்டப்பட்டு வளர்ந்தோம். இந்த இடத்துக்குள்ளதான் நாங்கள் 7 பேருமே வளர்ந்தோம். இவ்வளோ பெரிய இடம் தான் எங்கள் வீடு. சின்ன வீட்டில் 7 பேருமே இருந்தால் எங்கள் அப்பா அம்மாவோட சேர்த்து 9 பேர், எங்கள் சித்தி எங்கள் மாமா எல்லாருமே இருப்பாங்க. இது நாங்கள் இருந்து இவ்வளோ தூரம் நாங்கள் சண்டை போட்டுக்கிறான்னு கேட்டிங்க, நிறைய சண்டை போடுவோம். அடுத்த நிமிஷம் ஒன்று சேர்ந்துக்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் நெருக்கமாக இருந்தது தான். இப்போ வந்து ஒரு பிள்ளைக்கு ஒரு ரூம்பு, பையனுக்கு ஒரு ரூம்பு, அம்மா அப்பாவுக்கு ஒரு ரூம்புன்னு இருக்குது. அப்படி கிடையவே கிடையாது. ஒரே போர்வையை விரித்து 7 பேருமே படுத்துக்கிடுவோம். போர்வை பத்தலைன்னா 2 பேரும் இழுத்துக்கிடுவோம். சாப்பாடு போடும்போது உனக்கு பத்தலை எனக்கு பத்தலை அப்படி எடுத்து நாங்கள் அந்த பாசம் வந்து அந்த ஒன்றா கூட்டு குடும்பமாக இருந்ததுனால தான் இன்னும் அந்த பாசம். கஷ்டப்பட்டாலும் தான் சொல்கிறேன், பழைய சோறாக இருந்தால் கூட எல்லாரும் ஆளுக்கு ஒரு கை அள்ளிக்கிடுவோம். யாராச்சும் இப்போ வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்காக வெயிட் பண்ணுவீங்க? வெயிட் பண்ணலாம் இல்லை, சாப்பிட்டுட்டே இருப்போம். வரவங்கெல்லாம் சேர்ந்துக்கிற வேண்டியதான். காக்கா மாதிரி இருக்கான், காக்கா கூட்ட மாதிரி தான். உனக்கு எனக்கெல்லாம் நான் பங்கு போட மாட்டோம், இருக்கிறத எடுத்து வச்சு சாப்பிட்டுக்குருவோம். சார், இப்போ வெளியிலலாம் எங்காச்சும் ஃபங்க்ஷன் நடந்துச்சு அப்படின்னா போகிறது அந்த போக்குவரத்தெல்லாம் எப்படி? இது வரைக்கும் எங்கள் கூட்டத்தை கூட்டிகிட்டு நான் பஸ்ஸிலே போனதில்லை. வேனுங்க தான். வேனு அந்த பெரிய பெரிய வண்டியை 407 25 பேர் போகிறது அப்படி போனோன்னா லாரி அடிப்பீங்க? ஒரு 4 வண்டி பிடிச்சிருவேன். 4 லாரி உங்கள் குடும்பத்துக்கு? 2 லாரி பிடிப்பேன். வேனுனா வந்து 3 வேன் பிடிப்பேன். அதில் புறாமே அதுக்குன்னு தனியாக வந்து இந்த ஆடு இதெல்லாம் கொண்டு போகிறதுக்கு தனியாக வந்து ஒரு வேனு பிடிச்சி அதில் கொண்டு வருவேன். அங்கே கோயிலுக்கு நான் குலதெய்வம் சாமி கும்பிட போது எங்கள் அம்மா இருக்கும்போது வந்து நாங்கள் கஷ்டப்படுற காலத்துலையும் எங்கள் அம்மா இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் புளியோதரை கட்டிட்டு போய் சாமி கும்பிடுவோம். இப்போ வந்து கொஞ்சம் நான் அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்து எல்லாம் கஷ்டப்பட்ட காலத்தில் வந்து இப்போ 4 பேருக்கு நாங்கள் உதவி செய்கிற மாதிரி வந்ததுக்கு பின்னாடி 3 நாள் தங்கியிருக்க 3 வேளை சாப்பாடு எந்த குறையும் இல்லாமல் காப்பி டீ டிஃபனு அவங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறப்பறம் பண்ணி கொடுத்து இது பண்ணுவோம். முடிஞ்ச மட்டும் சமயக்காரங்களை கூப்பிட்டு போவோம். சமயக்காரங்களை கூட்டிகிட்டு போகாத பட்சத்தில் நானும் சமையல் பண்ணுவேன். எங்கள் அக்கா தங்கச்சிக்கு அப்புறம் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த ஹெல்ப் பண்ணுற இடத்துல வந்து அவங்க எல்லாம் பண்ணி கொடுத்து நல்லா சமயக்காரங்களோட நல்லா சிறப்பாக சமையல் பண்ணி எல்லாம் நல்லபடியாக சாப்பிடுவோம்.